பிரெஞ்சு மக்கள் திலகம் பெண்களுக்காக ஒரு இலக்கணம் வகுத்தார். அது எம்ஜிஆருடைய கனவுல ஒரு பெண்ணை அடையணும் அப்படின்னு கனவு வராது. அந்த படத்தை நீங்க கூர்ந்து பார்க்கணும். அவங்க கனவுல இவர் அடையணும்னு வரும். ஆனா இவர் கனவுல அவங்க அடையணுங்கிறது வராது. அப்போ ஒரு குறுக்கு கேள்வி கேட்டாங்க, இது உங்களுடைய மேல் ஷாவனிசம், ஆணோடைய ஆக்கிரமிப்பு மனோபாவம், அதனாலதான் இப்படி சீன் வைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க அவரு. இல்ல, தன்னுடைய கணவன் யார் என்பதை தேர்ந்தெடுக்கிற உரிமை பெண்ணுக்குத்தான் தரப்பட வேண்டும். அவள் விரும்புகிறவை அவள் அடைய வேண்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பி அடைந்தால் அது மூர்க்கத்தனம், பெண் விரும்பி அணிந்தால் தான் அது காதல் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்ன. பெண்களை மதிக்கும் நாடுகள்தான் பெரும்பாலும் மற்ற நாடுகளாலும் மதிக்கப்படும், போற்றப்படும். தாய் நாடு என்று தான் சொல்லுகிறார்கள். தந்தை மொழி தந்தை நாடு என்று அழைப்பதில்லை. அதேபோல் தாய்க்கு தாய்மைக்கு மதிப்பு கொடுக்கின்றனர். பெண்கள் ஒரு அதிசயம். அதனால்தான் சக்தி வடிவான பெண்கள் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டு வழிபாடு செய்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு தராத நாடுகள் வளர்ச்சி அடைந்ததாக சரித்திரமே இல்லை. பெண்கள் வன்கொடுமை அதிகரிக்கும் நாடு சீரழிந்துதான் போகும். அதனால் பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பும் பெண்களை விட உங்களை விரும்பும் பெண்களை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை அனுபவியுங்கள். ஒரு தீவில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்தது. அந்த ஃபேக்ட்ரியில் ஆராய்ச்சி நிலையம். அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு சைடு வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருந்தனர். அவர்களுக்கு தேவையான எல்லா சத்துணவும் அளிக்கப்பட்டது. மறுபுறம் ஆண்கள் தனியாக பாதுகாப்பாக இருந்தனர். அவர்களுக்கும் எல்லா ஆகாரங்களும் வழங்கப்பட்டன. அது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் என்று வெளியே பெயர் பலகை போட்டு இருக்கும். குழந்தை வேண்டுவோர் வந்து அங்கே தங்களுக்கு பெண் குழந்தை வேண்டுமா, ஆண் குழந்தை வேண்டுமா, அதை தேவையான குழந்தைகளை பெற்றுக்கொண்டு சென்று கொண்டு இருந்தார்கள். அது ஒரு திரைப்படமாக காண்பிக்கப்பட்டது. அந்த ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு தனியாக ஒரு குடுவை வச்சு ஒரு குழந்தையை அவர்கள் தயாரிக்கவில்லை. அவர்கள் குழந்தைகளை தயாரிக்க பயன்படுத்தியது ஏராளமான செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் வந்துவிட்டன. அவைகள் எல்லாம் தேடுவது ஒரு பெண்ணின் கர்ப்பப்பை, கருப்பையை தான் தேடுகிறார்கள். ஆகவே பெண் இல்லாமல் ஒரு குழந்தையை உருவாக்க முடியாது. ஒரு தாய் தரும் குழந்தையின் படைப்பு எவ்வளவு அருமையாக இருக்கிறது. கை விரல்கள், பிறந்த குழந்தையை நீங்கள் லேசாக தொட்டு பாருங்கள். அதனுடைய அருமை உங்கள் உடலை சிலிர்க்க வைக்கும். இறைவனுடைய படைப்பு மிக அற்புதமான படைப்பு. எந்த ஆராய்ச்சி நிலையத்திலேயும் முடியாத படைப்பு. பெண் விரும்பி அணிந்தால் தான் அது காதல். பெருமாளை அடையணும்னு கனவு கண்டாலே ஒழிய மகாவிஷ்ணு ஆண்டாளை கல்யாணம் பண்ணணும்னு கனவே காணலையே. ஆண்டாள் கனவு கண்டு மகாவிஷ்ணுவை அடையணும்னு நினைச்சா அதுதான் சரி. அதனால அவங்க கனவுல தான் வந்து அவங்க அடையிறது தான் கரெக்ட். இப்ப சொல்லுங்க, இது படமா பண்பாடு பற்றிய பாடமா? இது வெறும் சினிமாவா இருந்தா எந்த படத்துல எடுத்தாலும் இந்த ஃபார்முலா கரெக்டா மெயின்டைன் ஆகும். அந்த இன்னொரு காட்சி படகோட்டி தான் நினைக்கிறேன். அந்த கரையிலேருந்து அவங்க பாடுவாங்க, இந்த கரையிலேருந்து இவங்க பாடுவாங்க, அப்புறம் அந்த கரையிலேருந்து இங்க வந்துருவாங்க. சரோஜாதேவி இங்க வந்துட்ட உடனே இவர் ஒரு கேள்வி கேட்பார், நீ வந்துட்டியே, ஏன் வந்துட்ட அப்படின்னு. சுடு மணலில் தவிக்கிற மீன் போல் என் மனது துடித்தது, உங்களை பிரிந்து என்னால இருக்க முடியல, அதனால நான் வந்துட்டேன். அப்போ ஒரு கேள்வி கேட்பார், நீ வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா?
காதலிக்கிறவங்க எல்லாம் வீட்டுல சொல்லிட்டு வந்தா காதலிப்பாங்க. அப்பாட்ட இரு, நான் அந்த ஆள்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டா வர முடியும். வசனம் வைக்கிறாரு படத்துல, என்ன நீ வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா, வீட்டுல சொல்லிட்டு வந்தியா தெரியுமா அப்படின்னு. தெரியாது, தவறு தவறு, நீ வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கணும். என்ன ஒரு மெசேஜ் அதுக்குள்ள இருக்கு அந்த வசனத்துக்குள்ள. சார், காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனா ஒரு பெண்ணு தான் வீட்டுக்கே தெரியாம இன்னொருத்தங்கிட்ட ஓடி போனா அதுக்கு ஓடி போனால் தான் பேரு. ஆனா காதலிக்கிறவனை சென்று அடைவது என்பது வேணா பண்பாடா இருக்கலாமே ஒழிய வீட்டை விட்டு ஓடி போவது என்பது பண்பாடா இருக்காது. உங்க வீட்டுக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன காதலிக்கிறது உங்க வீட்டுக்கு தெரியணும். வாழ்நாள் முழுவதும் உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி உடைய ஒருத்தங்கிட்ட நீ இருக்கிறேங்கிறது உங்க வீட்டுக்கு தெரியணும். காதலிப்பது என்பது தவறல்ல. வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றக்கூடிய கண்ணியமான ஒருவன் இடத்துல மனதை பறிகொடுத்து வாழணும். அது அந்த வீட்டுக்கு தெரிஞ்சு வாழணும். சார், ஒரு காதல் சீன்ல கூட ஒரு மெசேஜ், இப்படி சினிமாவில் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்திலையும் ஒரு மெசேஜ் இருக்கும். இந்த கலைப்பணிகள் மூலமா அவர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரார், என்ன மக்கள் விரும்புகிற ஒரு தலைவர் ஆகிறார். ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசமான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் திலகம் நிறைய கதாநாயகிகளுடன் நடித்திருக்கிறார் திரைப்படங்களில். அதேபோல் தன்னுடன் நடிக்கும் நடிகைகளுக்கு எப்போதும் ஒரு கண் வைத்திருப்பார். அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாப்பார். அதே போன்று படப்பிடிப்பு முடிந்ததும் அவர்களை பத்திரமாக முதலில் அனுப்பி வைப்பது மக்கள் திலகம்தான். அவர் இறுதி வரை ஜானகி ராமச்சந்திரனாக மட்டுமே வாழ்ந்தார். அதே போன்று மறைந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்ஜிஆர் ஃபேன்ஸ் கிளப்பில் ப்ளே ஆகிக்கொண்டிருக்கிற வீடியோ 2 உங்களுக்காக.